நமः சிவாய. ஓம் நமः சிவாய. சுங்கன் 6ஆம் இடத்துக்கு வந்தா என்ன பாப்பாரு? சுங்கன் எங்க பாப்பாரு? 12ஆம் இடத்தை பாப்பாரா? 12 பாப்பாரு. அப்ப இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் யாரு? சுபரா, பாவரா, மாரகாதிபதியா, பாதகாதிபதியா? யார் சுபர்? ஒரு சாப்ட்வேர்ல போட்டோன்னே தனித்தனியா வந்துருது இல்ல? அப்ப சுக்கிரன் யாரு? பாதகாதிபதி சார். சுகாதிபதி. நாளுக்குரியவன் ஆட்சி பெற்றால் சேனைக்கு தளபதி. நாளுக்குரியவன் ஆட்சி பெற்றால் சேனைக்கு தளபதி. நாளுக்கும் 11க்கும் உரியவன் அவன் லாபாதிபதி. அவர்தான் இவனு அவன்தான். இப்ப சுக்கிரன் இங்க இருந்து இங்க வந்தா சிக்கல் சொல்றான் ஜோதிட சாஸ்திரத்துல. இங்க வரும்போது சுக்கிரனுக்கு ஒரே பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கணும். ஐயா சந்திரனுக்கு 6 தானே? என்னது சந்திரனுக்கு 6 தானே? நீங்க சந்திரனுக்கு 8க்கு போயிட்டீங்க. சந்திரனுக்கு 6 தான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். சந்திரனுக்கு 6 தான். ஓகே ஓகே. சந்திரனுக்கு 6 தான் பார்ப்போம். 1 2 3 4 5 6. அப்ப சுக்கிரன் இங்க இருக்கும்போது ஏற்கனவே சுக்கிரன் இங்க நல்லா வலிமையா இருக்காரு. இருந்தாரு ரைட்டுங்க, கரெக்ட். அப்ப இங்க இருந்து எந்த இடத்தை பாப்பாருங்க? 1 2 3 4 5 6 7 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. இவரு நல்ல ஆதிபத்தியம் பெற்றதுனால பிரச்சனை இல்ல. சுக்கிரன் ஒருவேளை பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ சுக்கிரன் இந்த இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்த்தா என்னங்க ஆகும்? தொழில் நஷ்டம், வேலை இழத்தல், வேலையில் பிரச்சனை, அப்படி இருக்கணும். புரியுதா கிரகத்தினுடைய பார்வை? இதே கிரகம் வந்து அஸ்தமனம் அடைஞ்சிச்சுன்னா அந்த கிரகத்துக்கு பார்வை கிடையாது, எடுக்கவே கூடாது. யாருக்கு அஸ்தமனம் அடையணும்? எந்த கிரகம் அஸ்தமனம் அடையணும்? மாரகாதிபதி, பாதகாதிபதி, இவங்க பூரா அஸ்தமனம் அடைஞ்சிட்டா நமக்கு சந்தோஷம். லக்னாதிபதி அஸ்தமனம் அடைஞ்சிடக்கூடாது, தனாதிபதியில் அஸ்தமனம் அடைஞ்சிடக்கூடாது, லாபாதிபதி அஸ்தமனம் அடைஞ்சிடக்கூடாது, சுகாதிபதி அஸ்தமனம் அடைஞ்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க வரும்போது அது எங்க பார்க்கணும்? நம்ம என்ன பார்க்கிறோம்? தனி பார்வையே பார்க்கிறோம், குறு பார்வையே பார்க்கிறோம், அடுத்து என்ன பார்க்கிறோம்? சனி செவ்வாய் பார்வையே பார்க்கிறோம். இதை தவிர இந்த சுக்கிரன் பார்வை, சூரிய பார்வையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டோம். பார்க்கணும். சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கோச்சாரத்தில் வரும்போது ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா தைரியமா, அவருக்கு பாதகாதிபதியா சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, தைரியமா சொல்லலாம் இந்த டயத்துல உங்களுக்கு வேலை போயிருக்கும், வேலையில பிரச்சனை வந்திருக்க அப்படின்னு சொல்லுங்க. எந்திரிச்சு நின்று உங்களை வணக்கம் போடுவார். இதுதான் கோச்சாரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன ஆதிபத்தியம்? ஒரு சாப்ட்வேரை போட்டீங்கனாலே அதுலயே வந்துருந்துங்க சுபர்கள் எந்த கிரகம், இந்த ஜாதகருக்கு சுபர் யாரு, பாவர் யாரு, யோகர் யாரு, அசுபர் யாரு, மாரகாதிபதி யாரு, பாதகாதிபதி யாருன்னு வந்துருது. நம்ம வேலையை வந்து நீங்க சாப்ட்வேர் ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுத்துருச்சு. அப்ப அவன் யாருன்றத பார்த்து அவன் பார்க்கக்கூடிய இடத்தை சேமிச்சு பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் புரியுதா? புரியாட்டி கேட்டுருங்க. சந்திர லக்னத்துக்கு சந்திரன் மேல சந்திரன் போகும்போது என்ன பலன் ஐயா? அது இனிமேல் தான் சொல்லுவேன். கெட்ட பலன் அது இனிமேல் சொல்லுவேன். ஏன் அவசரப்படுறீங்க? வரிசை சொல்லிட்டு வரையல. சந்திரன் மீது சந்திர லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் புதன் போனால் கெடிபலை, இப்ப கெடுதி பலன்களை தரக்கூடியதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்திர லக்னத்துக்கு 4ல புதன் போச்சுன்னா சிக்கல், ஆபத்து, துன்பம், அது போட்டுச்சுங்க. அடுத்து சந்திர லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது போனால், சந்திர லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில், அப்ப 9 எங்க வரும்? இங்க வந்துரும். வந்துருச்சா? ராகு கேது வந்துருச்சாங்க. சந்திரன் இங்க இருக்க 1, இங்க இருந்து 9 1 2 3 4 5 6 7 8 9 வரல. அப்ப போன வருஷம் பிரச்சனை வந்திருக்கும் ராகு கேதுனால. ஓகேவா? 9 வரும்போது
அடுத்து சந்திரன் மீது சனி போனால் சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிப்பான். சந்திரன் மீது சனி போனால் அதற்கு பெயர் என்ன? டேஸ். சந்திரன் மீது சனி போனால் கோச்சாரத்துல அதற்கு பெயர் டேஸ். ஏழரை சனி. ஜென்ம சனி. ஏழரை சனி சொல்லக்கூடாது, பர்டிகுலரா அதுக்கு பேர் ஜென்ம சனி. 12க்கு வரும்போது ஏழரை சனி. ஓகேவா? சரி, ரைட்டு. இந்த இதை வந்து உங்களுக்கு வச்சுக்கிறோம். ஓகே, சரிங்கயா. இப்படி எடுத்த உடனே பூரா கெட்டது செய்யறதா சொல்றீங்களே, அதே சூரியன்ல இருந்து ராகு கேது வரைக்கும் நல்லது செய்யாதா? எழுதிக்கங்க. கோச்சாரத்தின் நற்பலன் நல்கும் ஸ்தானங்கள் தலை போட்டுக்குங்க. கோச்சாரத்தின் நற்பலன் நல்கும் ஸ்தானங்கள். சந்திரன்ல இருந்து 3, 6, 10, 11 சூரியன் வந்தால், சந்திரன்ல இருந்து 3, 6, 10, 11 சூரியன் வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். மூணுல சூரியன் இருந்தா என்ன? பாக்கியஸ்தானத்தை பார்க்கும், 9வது இடத்தை பார்க்கும். அப்ப நல்ல அரசு பணி, அரசு சம்பந்தமானது. ஏன்னா சூரியன் வந்து இது அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி ஆகுறது எல்லாமே கிடைக்கும். சரி, சூரியன் சந்திர லக்கணத்திலிருந்து 3, 6, 10, 11 சூரியன் வந்தா நல்ல பலன் கிடைக்கும். சந்திரன் லக்கணத்திலிருந்து சந்திரன் 3, 6, 10, 11 வரும்போது நல்லது நடக்கும். சந்திரன் லக்கணத்துல வந்து சந்திரன் 3, 6, 10, 11 வரும்போது நல்லது நடக்கும். அடுத்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாய் 3, 6, 11 கோச்சாரத்தில் வரும்போது, சார் புரியலாட்டி தயவு செய்து கேட்டுருங்க, நான் கோவிக்க மாட்டேன். நாளைக்கு நீங்க பலன் எடுக்கும் போது ஒண்ணு கரெக்டா எடுக்கல அப்படின்னா அப்பதான் எனக்கு கோவம் வரும். புரியுற மாதிரி நடிக்க வேண்டாம், புரியாட்டி கேட்டுருங்க. உங்களை யாரும் இப்ப தப்பாக எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. புரியுது இல்ல உங்களுக்கு? புரியும் நினைச்சுக்கிறேன். சரி, சந்திர லக்கணத்திலிருந்து செவ்வாய் 3, 6, 11 வரும்போது நற்பலன்களை தரும். உதாரணத்துக்கு பார்த்துருவோம். இப்ப 1, 2, 3 இங்க செவ்வாய் வந்தா நல்லதுங்கிறாங்க. செவ்வாய் ஓகேவா? ஆமா, உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக 3ஆம் இடத்துல போட்டிருக்கேன் செவ்வாய. இப்ப இதுல இருந்து செவ்வாயோட பால் என்னங்க? 4, 7, 8. 1, 2, 3, 4. 4வது பாவகம் விருத்தியாகும். வாகனம் வாங்குவேன். ஏன்னா செவ்வா வீர தீர செயலு. அந்த நேரத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போனா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். செவ்வாய் என்பதுதான் விளையாட்டு கிரகம். அதே செவ்வாய் என்பது உண்டு. அதே மாதிரி கார் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் போடுறது, வீட்டை வந்து புதுப்பிக்கிறது எல்லாமே பண்ணுவான். 4ஆம் இடம் விருத்தியாகும். அடுத்து 7ஆம் இடம் குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும். அப்ப சண்டை சச்சரவு வராது. 7ஆம் பாவத்தை பாக்குது. அடுத்து 8ஆம் இடம் செவ்வாய் வந்து 8ஆம் இடத்தை பாக்குது. நல்லது நடக்கும். ஆனால் அந்த செவ்வாய் சுபராக வர வேண்டும். லக்கண சுபராக வரணும். மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ வந்து ராசி கட்டத்தில் செவ்வாய் இங்க வந்து ஆட்சியா இருக்கு. புரியுதா? இங்க வந்து நல்லா இருந்தா செவ்வாய் உண்மையே செய்யாது. புரிஞ்சுக்குங்க. அடுத்து புதன் சந்திர லக்கணத்திலிருந்து புதன் 2, 6, 8, 10, 11 இடங்களில் கோச்சாரத்தில் வரும்போது நல்லதை செய்யும். சந்திர லக்கணத்திலிருந்து குரு 2, 5, 7, 9, 11 வரும்போது நல்லது செய்யும். குரு 11 இருக்குன்னா எந்த நேரத்தை பார்க்கும்? அவ்வளவுதான். நான் இதை முடிச்சுட்டு இன்னொன்னு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு அழகா புரியும். குரு அதுக்கடுத்து சுக்கிரன் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து
சந்திரன் மேலேயே சுக்கிரன் போனா நல்லது. 1 2 4 5 8 9 11 12 கோச்சாரத்தில் போனால் சுக்கிரன் யோகத்தை செய்வார். ஐயா திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுக்கிரன் 1 2 3 4 5 8 9 11 12 ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் போகும்போது நற்பலனை தருவார். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சனி ராகு கேது 3 ஒன்னா போட்டுங்க ஒரே வரிசையில. சனி ராகு கேது இவர்கள் சந்திர லக்கணத்திலிருந்து 3 6 11 போகும்போது இந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நல்லதை செய்யும். இன்னொரு எழுதிங்க, சந்திரன் என்ற ராசிக்கு குரு சஞ்சார பலன் தலை போட்டுங்க. சந்திரன் என்ற ராசிக்கு குரு சஞ்சார பலன். சந்திரன் மீது குரு போனால் சிறைப்படுதல். சந்திரன் மீது குரு போனால் சிறைப்படுதல். இப்ப குரு இங்க இருக்கு, போன வருஷம் என்ன இருக்கு இந்த பொண்ணுக்கு? சந்திரன் மேல குரு போயிருக்குமா? இப்ப கோச்சாரத்துல இங்க இருக்கு, போன வருஷம் சந்திரன் மேல போயிருக்கும். ஓகே, சந்திரன் மீது குரு நிற்பதால் சிறைப்படுதல். பிராக்கெட்ல ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும். ஜென்ம ராமர் இதை கூட புரிஞ்சுக்குங்க. நான் இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. இதை எழுத வேண்டாம், இந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். கான்செப்ட புரிஞ்சுக்குங்க. 3ஆம் இடத்தில் கோச்சாரத்துக்கு போகும்போது தன்னுடைய குடும்பம் நாசமாகும். 3ஆம் இடத்தில் போகும்போது குடும்ப நாசமாகும். பிராக்கெட்ல துரியோதனன் படை மாண்டது. 4ஆம் இடத்தம் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கோச்சாரத்துல குரு 4ஆம் இடத்துக்கு போகும்போது இடமாற்றம், ஒரு டிரான்ஸ்பர், வீடு மாறுறது, ஒரு டிரான்ஸ்பர் இங்க தூரமா போட்டு விடுறது, அது நடக்கும். வனவாசம் போவதும், தர்மபுத்திரர் வனவாசம் போவதும். 6ஆம் இடத்துக்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது கைகால் பந்தனம் கிடைத்தல். கைகால் பந்தனம் கிடைத்தல். சத்திய மாமுனி தலை பூண்டதும். 8இல் வரும்போது சந்திரனுக்கு 8இல் கோச்சாரத்தில் குரு வரும்போது தன்னுடைய கீர்த்தி மறைதல். தன்னுடைய கீர்த்தி என்றால் புகழ், அந்த புகழ் மறைஞ்சு போயிடும் அர்த்தம். அப்ப கெட்ட பேரு, சொல்லு, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், இதெல்லாம் கொடுத்துரும்டான்ற. வாலி பட்டம் இழந்து போபடினார். அடுத்து 10இல் வரும்போது சந்திரனுக்கு 10இல் கோச்சாரத்தில் குரு வந்தால் சரித்திரம் அதிகமாகி பிச்சை எடுத்தல். தரித்திரம் அதிகமாகி பிச்சை எடுத்தல். ஆனா ராசி கட்டத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய கோடீஸ்வரன். எழுதிக்கீங்க, ராசி கட்டத்துல சந்திரனுக்கு 10ல குரு இருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரன். சுக்கிரன் இருந்தா பல கோடிக்கு அதிகம். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல குரு ராசி கட்டத்துல இருந்தா, ஆனா அதே கோச்சாரத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குரு கோச்சாரத்துக்கு வரும்போது பதவி பால். அதே மாதிரி குரு திசை நடந்து குரு கோச்சாரத்துல 10ல வந்துட்டா அவர் எவ்வளவு பெரிய பிரதமர் பதவியில இருந்தாலும் பதவி புடுங்கி ஊற்றி பல பேத்த பார்த்திருக்கேன் நான் இந்த ஜாதகத்துல. சாதாரண வண்டி தள்ளு வண்டிக்காரனா கூட என்ன பண்ணிடும், தள்ளு வண்டி தள்ளாவிடாம பண்ணி போடும்.
பதவி அந்த ஒரு வருஷம் பிழிஞ்சு எடுத்துக்கணும். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குரு 12ஆம் இடத்தில் இருந்தால் தனக்கு கண்ட தோஷம் ஏற்படும். கண்ட தோஷம்னா ஆக்சிடென்ட் ஆகுது, கால்ல விழுகிறது, உடம்புல கட்டி வருது, இந்த மாதிரி ஏற்பட்டு விடும். ஓகேவா? அடுத்து சந்திரன் என்ற ராசிக்கு சனி நின்ற பலன். எல்லாரும் பயப்படுறது இல்லை. எழுதுறவங்க எழுதிக்கங்க, எழுதாதவங்க வருத்தப்பட வேண்டாம். நான் முடிச்சுட்டு இந்த போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் நீட்டா இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணிருக்கேன் கிளாஸ் நடத்துறதுக்காக. எதை சொல்லணும்னு தெரியுதா? இத பார்த்து கூட எழுதிக்கிறீங்களா சார்? வாயத்தோன்னு சொல்லுங்க சார். இல்ல சார், நான் சொல்லிதான் சரி, நீங்க கண்டுக்க சொல்லுங்க. இல்லையா? சந்திரன் என்ற ராசிக்கு எழுதிக்கிறோங்க ஐயா. சனி ஐயா என்ற பலன். கேக்குறது கேட்டுட்டு அப்புறம் எழுதிக்கலாங்க ஐயா. கேக்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நீங்க அப்படியே இதை அனுப்பிச்சு விடுங்க. கவனிக்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். கவனிக்க நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா அப்ப நீங்க எங்க அனுப்பி எழுதுனா கவனிக்க விட்டுருங்க. முடியல. நீங்க எழுதிக்கிட்டே பண்ணீங்கன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து இங்க நான் சொல்றதுல இருக்காரு. ஆமாங்க, எழுத்துல போயிடுது, இது கவனிக்க முடியல. நீங்க அப்புறமா அது காப்பி அனுப்பிச்சு நீங்க வச்சிருக்கீங்க. கவனிச்சுக்கீங்க, அப்புறம் எழுதிக்கீங்க. ஜென்மத்தில் சனி நின்றால், இந்த அம்மா கேட்டாங்க பாத்தீங்களா, சந்திரன் மேல சனி வந்தா என்னன்னு? வியாதி. ஏமா உங்களுக்கு வந்திருக்காப்ப? ஏமா சாந்தி அம்மா, ஐயா உங்களுக்கு என்ன பையனுக்கு ராசி? பையனுக்கு சந்திரன் மேல சந்திரன் இருக்கு. விருச்சிக ராசி அவன். சந்திரன் மேல சந்திரன் போனா என்னன்னு சொல்லிட்டு நல்லதுதான். சந்திரன் 2.25 நாள் தாங்க இருக்கும். சந்திரன் வந்து 2.25 நாள் தான். சரி சரி. சந்திரன் மீது சனினே 2.5 வருஷம். ஓகே. சரி, ஜென்மத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு மேல சனி போனால் அந்த நேரத்தில் வியாதி வரும். 2ஆம் இடத்துக்கு வரும்போது உயிருக்கு பயம் ஏற்படும். 4ஆம் இடம், சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் சனி வந்தால் வேறு ஊருக்கு போதல், மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா ஒரு ஊர்ல இருந்து பிழைப்பு தேடி இன்னொரு ஊருக்கு போவாங்க. 5ஆம் இடத்தில் வரும்போது புத்திர சோகம் உண்டாகும். அப்ப எல்லாத்துக்கும் புத்திர சோகம் வருமானத 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி, இதெல்லாம் வச்சு குரு, இதெல்லாம் வச்சு முடிவெடுக்கணும். அது எல்லாமே வீக்கா இருக்கு சார்னா உறுதியா வந்துடும் புத்திர தோஷம். 7ஆம் இடத்துக்கு வரும்போது மனைவிக்கு தோஷம். சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சனி கோச்சாரத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சந்திரனுக்கு 7, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப இந்த சனி, இங்க இருக்கிற சனி இங்க வரும்போது மனைவிக்கு தோஷம். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு கோச்சாரத்தில் சனி வரும்போது வியாதி, உயிர்கண்டம், விபத்து ஏற்படும். 10ஆம் இடத்திற்கு சந்திரனுக்கு 10இல் சனி வந்தால் ஜீவன் பங்கம். ஜீவன் பங்கம்னா, ஜீவன்னா உடம்பு, பங்கம் என்பது துன்பம். கைய கால எடுக்கிறது, உடல் உறுப்புகளை ஏதாவது ஒண்ணு அறுத்து எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். பங்கம்னா சேதாரம் அர்த்தம். அதே நேரத்துல சந்திரனுக்கு 12இல் வரும்போது சரித்திரம். சந்திரனுக்கு 12ல வரும்போது தரித்திரம். சரி, கண்டகச்சனி, சென்மச்சனி, அஷ்டமாத்து சனி, பொங்கு சனி, மங்கு சனி அப்படின்னு சொல்லி பல ஜங்குன்னு குதிக்கிற ஜங்கு சனி, இந்த மாதிரி பல சனிகள் இருக்கு. அந்த சனியில சில முக்கியமான சனிகளை மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது என்ன செய்யன்றது யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு ஒரு கேள்வி. 7.5 சனி, கண்டக சனி வந்தால் என்ன செய்யும்? அஷ்டமத்து சனி வந்தால் என்ன செய்யும்? அஷ்டாஷ்டம சனி வந்தால் என்ன செய்யும்? ஆக மொத்தம் 7.5 சனி என்ன செய்யும்? யாருக்காவது விளக்கம் கொடுக்க முடியுமா?